ரஞ்சித்தினை பார்த்தாங்க. ஆக்சுவலாக வந்து சார் படம் எடுத்தாங்க இல்லையா? அவன் என்னோட நேற்று ஒரு நீலம் ப்ரொடக்ஷன் வந்து நம்மள இன்டர்வியூ பண்ணாங்க. அவங்க தான் அந்த அப்பாயின்மெண்ட் அழகாக வாங்கி கொடுத்தாங்க. அண்ணன் பார்த்துட்டு நாங்கள் வெயிட் பண்ணி பார்க்குறதுல அதுல அண்ணன் எங்களை வர சொல்லிட்டாங்க. ரொம்ப ஒரு ஹாப்பியாக இருந்தது. ஆக்சுவலி நாங்கள் ஸ்பெஷல் தேங்க்ஸ் கொடுத்தோம் அவருக்கு. சார் படம்னு ஒரு ஃபிலிம் கொடுத்தீங்களே அப்படின்னு. ஏன்னா அந்த படம் வந்ததுக்கப்புறம் நிறைய என்ட்ரிலாம் எங்களுக்கு ஃபோன் பண்ணி பாக்ஸிங் கிளப்லாம் கேட்கல. சார் போட்ட படம் பார்த்தோம், எங்களுக்கு பாக்ஸிங் கிளப் ஜாயின் பண்ணலாமான்னு கேட்டாங்க. அந்த மாதிரிலாம் நடந்தது. அதனால் அதை அவர்கிட்ட சொல்லி நாங்கள் ஷேர் பண்ண அவர் சிரிச்சார் அந்த விஷயத்தெலாம். ஓ அப்படியா அப்படின்னு. ஆமாண்ணே, ஆமாம் எங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இந்த மாதிரி படம் எடுக்கிறதுக்கு அப்படி இது எங்களோட கலையை பற்றி ஒரு 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 பக்கம் மறைஞ்ச ஒரு கதை, உண்மை கதையை வந்து அவங்க வெளிக்கொண்டு வந்தாங்க இல்லையா? அதுக்கு எங்களோட கிளப் சார்பாக தேங்க்ஸ் பண்ணோம். அப்போ அவர் ரொம்ப விஷ் பண்ணார். என்னடா இவ்வளோ பெரிய விஷயம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், நல்லா இருக்கு. ஒரு வீடியோ காட்டணும். ராமகிருஷ்ணன் அடிச்ச அந்த ஒரு சவுண்டு, அதில் ஒரு சவுண்டு ஒன்று கேட்கும். அந்த சவுண்டே வந்து பார்த்தீங்கன்னா யாராக இருந்தாலும் ஒரு கிளிக் அப்படின்னு அந்த பஞ்ச் ஒரு ரைட் ஒன்று மாட்டோம். அதை பார்த்து வா அப்படின்ட்டாரு. என்னடா பார்த்தா தெரியல உன் ஸ்டைல் இப்போ தான்டா தெரியுது அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டார். ஸோ அவங்கள அந்த படத்தை அவ்வளோ ஒரு இந்தியா தமிழ்நாடே கொஞ்சம் கொண்டாண்ட ஒரு விஷயம். அந்த படத்தை அவர் தான் எடுத்தார். அவர் அந்த பாக்ஸரை ஒரிஜினல் பாக்ஸரை இன்றைக்கி தான் பார்த்து அவர் இப்போ சொல்லும்போது எங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருந்தது. ரொம்ப சந்தோஷமாக அது பயங்கரமாக இருந்தது. அது ஆக்சுவலாக ஒரு டேரக்டர் ரொம்ப சிம்பிளாக இருந்தாங்க. அவங்க கிட்ட போய் பார்க்கறது நல்லா இருந்தது. ரொம்ப ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அவர் கூட விஷ் பண்ணார். நான் நிறைய உங்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்கேன், இன்னும் நல்லா மேலே மேலே வரணும். நாங்கள் எங்களோட டீட்டெயிலாம் கேட்டார். ரொம்ப தேங்க்ஸ் சொன்னோம் நாங்கள்.